கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு ஜெப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இந்த அருமையான இரவு வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரோடும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை உங்களுக்காக அனுப்ப இருக்கிறார். ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச இருக்கிறார். நீங்கள் ஆதலினால் விசேஷித்தவர்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியசாலிகள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த கர்த்தர் உங்கள் மீட்பராய் இருக்கிறார். ஐயா, இந்த கர்த்தர் உங்களை நடத்துகிற, பாதுகாக்கிற அற்புதமான ஒரு மேய்ப்பனை போல, ஐயா, ஒரு இடையனை போல இருந்து உங்களை பாதுகாக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராக, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆகாபின் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஐயா, உங்களை உங்கள் மேய்ப்பராய் இருக்கிற இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்களை, உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் ஆத்துமாவை தேற்றி உங்களை நீதியின் பாதையிலே இவர் நடத்துகிறவர் உங்களோட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்களும் சொல்ல முடியும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஐயா, எனக்கு எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும், அவைகளெல்லாம் எனக்கு மரணத்தை கொடுப்பது போன்ற மகா கொடியனவாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும், நஷ்டமோ, தோல்வியோ, அவமானமோ, கடன் கஷ்டங்கள், ஐயா, எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான வியாதியின் துன்பங்கள், அகோரங்களாய் இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் சிறையிருப்பிலே அகப்பட்டது போன்ற மகா கொடிதான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு, தீமைக்கு பயப்படேன். ஏனா தேவரீர், ஹல்லேலூயா, தேவரீர், நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்கள். அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். உங்களை விட்டு நீ எப்ப வாயை திறந்து அதை சொல்றீங்களோ, அந்த கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு ஐயா, உங்களோடு வரும், உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றம் வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் சொல்ல வேண்டும், என்ன பிரச்சனை வந்தால் என்ன, எத்தனை ஆபத்துகள் வந்தால் என்ன, எத்தனை பயப்படுகிற சூழ்நிலைகள், ஐயா, பயந்து எத்தனையோ பேர் நமக்குள்ளே நடுங்குகிறவர்கள் இருக்கிறோம். காரியங்களை கண்டு, ஈவன் கடன் தந்தவர்களை கண்டு, அல்லது பிரச்சனைகளை கண்டு, பல்வேறு உபத்திரவங்களை கண்டு நடுங்குகிறோம். நீங்கள் சொல்லணும், உம்முடைய கோலும், என் கர்த்தருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஐயா, நிச்சயமாக அவருடைய வல்லமையும், அவருடைய பிரசன்னமும், அவருடைய மகிமையும், அவருடைய கோலும், அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க சொன்ன மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்க சொன்ன காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தம்முடைய ஜனங்களின், தம்முடைய ஊழியக்காரர்களின் வார்த்தையை திடப்படுத்துகிற, கனப்படுத்துகிற தேவன் உங்களுடைய தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, ஐயா, உங்களை விரோதிக்கிற ஜனங்கள், நீங்கள் எங்கே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த அலுவலகத்தில் அல்லது உங்கள் வீட்டிலே அல்லது எங்கோ நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சத்துருவாய் உங்களை நினைக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஐயா, இன்று உங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்கள், உங்களை விட்டு முகத்தை துலுக்கி கொண்டு போகிறவர்கள், உங்களுடன் பேசினாலே அது தவறு என்று ஒதுங்கி போகிறவர்கள், உங்களை அவமானமாய் நினைக்கிறவர்கள், அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ராஜரீகமான பந்தியை ஏற்படுத்துவார். உங்கள் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாத்திரம் நிச்சயமாக நிரம்பி வழியும். உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசங்கள் புரண்டோடும், எண்ணெய்கள் ஆராய் ஓடும்.
நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். உங்கள் பாத்திரம், உங்கள் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். உங்களுக்குள்ள தேவைகள் போக நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசங்களிலே, குடும்பங்களிலே, ஐயா இந்த திருமணத்தை எப்படி நடத்துவேன், எப்படி நடத்தப் போகிறேன், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேன், எப்படி இந்த காரியங்களை நான் சமாளிக்க போகிறேன் என்று நினைக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த கர்த்தர் மீதம் எடுக்க வைப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவந்து அது அநேகருக்கு ஐயா உங்களை விரோதித்தவர்கள், உங்களை எதிராய் பார்த்தவர்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் ஒரு நாளும் ஒரு காலத்திலும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். எத்தனையோ இப்படிப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நமக்கு நிலையானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே யோவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. ஐயா பல்வேறு இடைஞ்சல்கள் வந்து விடுகிறது. ஒருவேளை நாம் அகப்படக்கூடாத இடத்திலே அகப்பட்டு விடுகிறோம். சிக்கக்கூடாத இடத்திலே சிக்கி அகப்பட்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், பாடுகளுக்கு மேல் பாடுகளை படுகிறோம். இதில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிவித்து கர்த்தர் கொடுத்த மகிமையான வாக்குத்தத்தங்களை, மேன்மையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வது என்பதற்கு ஒரு அருமையான வழி இருக்கிறது என்றால், நீங்கள் இந்த அதிகாலை ஜெபம், இந்த இரவு ஜெபங்களிலே ஏறெடுக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஐயா நீங்கள் நன்றாக உபவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே வாருங்கள். சில காரியங்கள் நடக்காதது போல் இருக்கிற, அல்லது தீராதது போல் இருக்கிற, எந்த வழியும் இல்லாதது போல் இருக்கிற, அல்லது வாழ்க்கையே சூனியமாய் போய்விட்டது, இனி எழும்பவே வழி இல்லை, இனி நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலைகள் இருக்குமானால் நீங்கள் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை, துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், பல்வேறு உபத்திரவங்கள், பிள்ளைகளுடைய காரியங்களிலே கீழ்ப்படியாமைகள், பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிற அனுபவங்கள் இருக்கிறதா? நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னதை, இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எந்த வகையிலும் உங்களை விட்டு போகாது என்று சொன்னாரே, அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பிசாசியா உங்க பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் கணவனை, மனைவியை, குடும்பத்தில் யாரையேனும் குடிவெறியின் ஆவி, ஐயா விபச்சாரத்தின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, தவறான தாறுமாறுகளின் ஆவி, பலகீனத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, ஒருவேளை வஞ்சகத்தின் ஆவி, கேன்சர் ஆவிகள், எந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக நின்றாலும் சரி, உங்களை அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசை பற்றி யோவான் 10:10 தேவன் இப்படியாக சொல்லி இருக்கிறார். அவன் உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்து உங்களை, ஒருவேளை உங்கள் குடும்பத்தை அழித்து போட்டிருப்பான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வகையான எந்த பிசாசாய் இருந்தாலும் சரி, எந்த சத்துருவையும் ஜெயம் கொள்ள நீங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்படியானால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோவேல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. ஐயா உங்க குடும்பத்தில் பாருங்க, பல காரியங்கள் தவறாய் நடந்து விட்டது, மீதியான காரியங்களும் தவறாகவே நடக்கிறது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. ஐயா இதோட பிழைச்சிக்கலாம், இப்படி இதோட இனி நாம் வாழ்ந்து சிறந்திருப்போம் என்று நினைத்தால் அங்கேயும் அழிவு, அங்கேயும் ஆபத்து. ஐயா பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இது போன்ற பல்வேறு காரியங்கள், கொடுமைக்கு மேல் கொடுமை, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம். ஐயா இந்த பிள்ளையாவது வாழ்ந்து சிறந்திருப்பான் என்று நினைத்தேன், அவனும் தவறி போய்விட்டான், அவனும் தாறுமாறாய் போய்விட்டான். இந்த மகளை முற்றிலுமாய் நம்பியிருந்தேன், இந்த காரியத்தை முழுவதுமாய் நம்பியிருந்தேன், இதன் மூலமாக எனக்கு ஒரு அனுகூலம் உண்டாகும் என்று நம்பியிருந்தேன், நம்பியது எல்லாம் மோசம் போய்விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா பாருங்கள், இதை கெடுப்பதற்கு ஒரு எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி வருவது போல, என் தேசத்தின் மேல் வருகிறது என்று சொல்லப்பட்டது போல மகா கொடிதான காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுமையான காரியங்கள் நடந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் அழகை, உங்கள் அந்தஸ்தை, உங்கள் மகிமையை எல்லாம் இழந்து நிற்பவர்களைப் போல காணப்படும்.
காணப்படலாம். ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் மகா கொடினதாக இருக்கலாம், மகா கொடியதாக இருக்கலாம். பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார் தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. தேவ சமூகத்திலே வந்து புலம்பு. ஐயா, சின்ன வயதிலே கணவனை இழந்த ஒரு ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல பாருங்கள், திடீரென்ற சிறு வயதிலே கணவன் இறந்து விட்டான் என்றால் அந்த இளம் பெண்கள் ஒருவேளை ஐயா ஒன்றும் தெரியாதவர்கள், ஒருவேளை அவர்கள் சின்ன வயதிலே பாருங்கள் அவர்களுக்கு வெள்ளைச்சேலை கட்டி அவர்களுக்கு பல சடங்குகளை பண்ணி ஒரு சைடில் இருத்திருப்பாங்க. அதுபோல இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிற, அது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற பெண்ணை போல இருந்து புலம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், என் திராட்சை செடியை இந்த பொல்லாதவர்களின் கூட்டங்களின் திராட்சை செடியாகி என் பிள்ளைகளை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டார்கள், அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. ஐயா பாருங்க, இது அடிக்கு மேல் அடிபட்டு அவமானத்திற்கு மேல் அவமானம், பாடுகளுக்கு மேல் பாடுகள் வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகள் வெளுத்து போய்விடுகிறார்கள். ஐயா, சாப்பிட்டு எத்தனை நாளானதோ அது போன்ற பரிதாபமான சூழ்நிலைக்கு வந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சோர்வுகள் வந்தாலும் சரி, ஐயா குடும்பத்திலும் உங்கள் பயிர் வகைகளிலும் உங்கள் பண விஷயங்களிலும் தொழிலிலும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் அழிவு வந்தாலும் சரி, ரெட்டுடுத்தி புலம்புங்கள். பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களை போன்று இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அலறுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிலர் நினைப்பாங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்கணுமா, இப்படியெல்லாம் புலம்பணுமா, அப்படி என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஐயா, உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆபத்திலே அகப்பட்டுக் கொண்டீர்களோ, சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொண்டீர்களோ, பல்வேறு சோதனைகள், போராட்டங்கள், நஷ்டங்கள், பல்வேறு பிசாசின் கண்ணிகள் உங்களை பலகீனப்படுத்தி விட்டதோ, கவலைப்படாதிருங்கள். தேவ சமூகத்திற்கு வாருங்கள். உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் அவருடைய சமூகத்திலே வந்து முழு மனதோடு அவரை தேடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் முழு மனதோடு அவரை தேடுவீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். எத்தனை அற்புதமான தேவன் பாருங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். வழியே இல்லை என்று இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தீர்களா? இன்று ஒரு புதிய வழியை, இந்த புதிய அற்புதமான வழியை கையிலே எடுங்கள். கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான காரியத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையிலே வெற்றி சிறங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவித்து உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக, குடும்பத்தின் விடுதலைக்காக, ஐயா உங்களை பிடித்திருக்கிற பொல்லாத ஒருவேளை மந்திரம், பில்லிசூனிய மாந்திரிக சக்திகளின் ஆளுகைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்காக, கொல்லவும் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசிடம் இருந்து உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவ சமூகத்திலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் கூடி வாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படும் வண்ணமாய் தேவ பிள்ளைகள் எல்லோரும் தேவ சமூகத்திலே வாருங்கள். உங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை நீங்கள் தேடுகிறீர்களானால், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பி அவருடைய முகத்தை தேடும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு உங்களுக்காக இறங்குவார் என்பதிலே மாற்றமே இல்லை. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு உங்களுடைய ஜனத்தை, குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களை கடாட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேசமே பயப்படாதே, என் அன்பு தேவ பிள்ளைகளே பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய
பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். ஐயா, கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணங்களை கைகூடி வர செய்ய வேண்டுமா? உபவாசித்து ஜெபியுங்கள். ஐயா, உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை ஆமான் போன்றவர்கள், தேசத்திலே உயர் அதிபதி போல போன்று இருக்கிறவர்கள், அல்லது சௌக்கியமாய் வாழுகிறவர்கள், செல்வ செருக்கிலே வாழுகிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அழிக்கிற வண்ணமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்களா? உபவாசித்து ஜெபியுங்கள். அந்த எஸ்தரை போல மொர்தெகாயை போல உபவாசித்து ஜெபியுங்கள். காட்சிகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆமான் போன்றவர்களின் தந்திரங்கள், உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போனவர்களின் தந்திரங்கள், ஐயா, உங்களை பிடித்துக் கொண்டு சிறையிருப்பிலே வைக்க நினைக்கிறவர்கள், அழிக்க நினைக்கிறவர்களுடைய தந்திரங்கள், தந்திரமான திட்டங்கள் எல்லாம் காரியங்கள் மாறுதலாய் முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை யார் அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். பாருங்கள், அந்த மொர்தெகாய்க்காக 80 அடி உயரமான தூக்கு மரத்தை நிர்மாணித்த அந்த ஆமான், அவன் கட்டின தூக்கு மரத்திலே, அவன் உயர்த்தின தூக்கு மரத்திலே அவனே தூக்கிலிடப்பட்டான். மறந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் உங்களோட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். பாருங்கள், அந்த ஆமானே யாரை இந்த மொர்தெகாயை அழிக்க நினைக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்று நினைத்த அதே ஆமான், பாருங்கள், மொர்தெகாய்க்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு முன்பாக அவனை குதிரையிலே சிங்காரமாய் அரசனை போல இருத்தி ஒரு அடிமை போல நடந்து செல்கிறான் ஆமான். காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம், உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இன்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்குங்கள். நேற்று அதிகாலை ஜெபத்திலும் நாம் இதை குறித்து பேசியிருக்கிறோம். இந்த உபவாசத்தையும் இந்த கண்ணீரோடும் கதறலோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவ சமூகத்திலே முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் வந்து காத்திருக்கிறதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கண்டடைவீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தேவனே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, ஆடுகளைப் போல, ஐயா, ஏதுபறியாத ஆடுகளைப் போல, ஐயா, இன்னோசன்ட் பீப்புளாய், ஓ லார்ட், சூதுவாது இல்லாதவர்களாய், கள்ளம் கபடமற்றவர்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும், ஐயா, அவர்களுடைய பிள்ளைகள் மீதும் என் தேவனே, நீர் ஒரு நல்ல இடையனை போல், ஐயா, நல்ல குயவனை போல், நல்ல மேய்ப்பனை போல் இவர்களுக்காக நீர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனையோ உபத்திரவங்கள், கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகளிலே நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா, இந்த உபவாச ஜெப நாட்களை ஓ லார்ட் இவர்கள் நியமிக்கும்படியாய் ஒரு நல்ல செய்தியை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் என் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இவர்களை நீர் நடத்தி கொண்டு போகும்படியாய், இவர்களை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி, ஐயா, மகிமையான ஆசீர்வாதமான அற்புதமான வழியிலே நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் நடந்த எல்லா தீங்குகளுக்கும் நீர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் என் தேவனே, இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நஷ்டப்பட்ட இடத்திலே, ஐயா, கஷ்டப்பட்ட அவமானப்பட்ட இடத்திலே இவர்களை கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். வெட்டு கிளிகளை போன்றவர்கள், பச்சை கிளிகளை போன்றவர்கள், முசுக்கட்டை பூச்சிகளை போன்றவர்கள், பச்சை புழுக்களை போன்றவர்களும் போன்ற சிச்சுவேஷன்ஸும் சூழ்நிலைகளும் இவர்களை பட்சித்த வருஷங்களின் விளைவை என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திரும்ப கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கம், ஐயா, இவர்களுக்கு ஏற்ற உபகாரங்களை செய்யும்படியாய் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் என் தேவனே. வானத்தின் மதகுகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் திறக்கட்டும் சுவாமி, திறக்கட்டும் சுவாமி. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்
நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன உம்முடைய திருவார்த்தையின்படியே என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஐயா, இவர்கள் வெட்கப்பட்டு போன இடத்திலே இரட்டத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். கர்த்தர் இவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். நன்றி தகப்பனே. ஐயா, இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளின் மீது ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் இவர்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத வண்ணம் தேவரீர் தேவரீர் என் அன்பு சகோதர சகோதரிகளோடும் அவர்கள் பிள்ளைகளோடும் கூட நடக்கும்படியாய், கூட செல்லும்படியாய், கூடவே இருந்து விடுவித்து பாதுகாத்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல மகிமையுள்ள நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுபவாச நாளை நியமியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அநேகரை ஆற்றி தேற்ற இந்த வீடியோவை அனுப்புங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாய் உங்கள் சாட்சிகளை, மகிமையான செய்திகளை, நல்ல செய்திகளை நீங்கள் அறிவியுங்கள். யார் யாருக்கு எங்களோடு பேச முடியவில்லையோ அவர்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஏற்ற சகாயத்தை செய்வார்.